ஐபிஎல் 2024 வின்னராட்டு கேகேஆர் இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண எஸ்ஆர்எச் ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. ஹெட் டக் அவுட் ஆனாரு. ஆடம் மார்கர் மறுபடியும் ஏமாத்தினாரு. நிதிஷ் ரெட்டி, கிளாசன் இவங்களால பெருசாட்டி எதுவுமே பண்ண முடியல. அந்த அணியோட கேப்டன் பேட் கமின்ஸ் மட்டும் 20 சில்லற ரன் அடிச்சாரு. வேற யாரும் பெருசா எதுவுமே பண்ணல. கேகேஆர் பவுலிங் பொறுத்தளவுல ரசல், ராணா, வருண் சக்கரவர்த்தி, ஓரா, சுனில் நரேன் இப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பால் போட்ட எல்லாருமே பார்த்தீங்கன்னா விக்கெட் எடுத்தாங்க. எஸ்ஆர்எச் 113 ரனுக்கு பொட்டலம் கட்டிட்டாங்க. இதை சேஸ் பண்ண வந்த கேகேஆர் 10.3 பால்லே அந்த ஒரு டார்கெட்டை சேஸ் பண்ணி அவங்க பார்த்தீங்கன்னா தங்களுடைய 3வது கோப்பையை வின் பண்ணியிருக்காங்க. ஸ்ரேயஸ் ஐயருக்கு தான் முதல் கோப்பை கேப்டன் ஆட்டு ஒரு வேற லெவலான எக்ஸ்பீரியன்ஸ். 24 கோடி ரூபாய் கொடுத்து எதுக்காக ஸ்டார்க்கை வாங்கினீங்க அப்படின்னு கேட்டதுக்கெல்லாம் பதில் கொடுத்துட்டாரு. கம்பீரோட மாஸ்டர் மைண்ட் இந்த வருஷம் வேற லெவலில் ஒர்க் அவுட் ஆயிருக்குது. கம்பீர் வந்தோடனே சுனில் நரேன் ஓப்பனிங் இறக்குனாரு. அது மட்டும் இல்லாமல் ஸ்ரேயஸ் ஐயர் வேற லெவலில் ப்ளே பண்ணாரு. ஒட்டுமொத்தமாக கம்பீருக்கும் கிரெடிட் கொடுக்கணும், அந்த டீமோட மேனேஜ்மெண்ட்டுக்கும் கிரெடிட் கொடுக்கணும். கங்க்ராச்சுலேஷன் கேகேஆர். உங்களோட கருத்தை கீழே கமெண்ட்